நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவும் டேஸ்டியான சிக்கன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வீட்டிலேயே ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். பட் சூப்பராக இருந்தது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு ட்ரை பேனில் சோம்பு, சீரகம், மிளகு, தனியா, ஸ்பைசஸ்ஸு, காஞ்ச மிளகாய், உப்பு, காஷ்மீரி மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ட்ரை பேனில் வறுத்து ஆற வச்சுக்கலாம். மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அது கூட இப்போது காரத்துக்கு மிளகாய் தூளும், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆனியனை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டால் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் வந்துடும். நம்ம அப்படியேவும் சாப்பிட ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பட் நான் இது கூட குழம்பு மாதிரி வேணுன்றதுனால தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பாலுக்கு பதில் நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். திக்கான பாலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் திக்காக குழம்பு. இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ண பவுடர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நல்லாவே சிக்கன்லலாம் ஊறி நல்லா குழம்பு டேஸ்டியாக இருந்துச்சு. நான் இதை தோசையோடு சர்வ் பண்ணுறேன். இட்லி, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.